அந்த என்லைட்மெண்ட் அட்டைன் பண்றதுக்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும். மூலாதார சக்கரம் எந்த அளவு தூய்மையாகவும் வலிமையாகவும் இருக்கோ ஒரு 27 முறை செய்துட்டு அந்த இடத்த நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய யோகத்துறையில சக்ரா யோகம் என்பது ஒரு நல்ல யோகம். நிறைய யோக பயிற்சிகள் இருக்கின்றன. நம்ம வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 500 மாணவர்களை 10th A, 10th B, 10th C பிரிக்கிறது மாதிரி யோகம் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து யோகம் என்பது மனித மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு பல விதத்துல முன்னோர்கள் அனுபவத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய வழிமுறைகளை. அப்படிப்பட்ட நிறைய வழிமுறைகளை நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல இந்த யோகம், வாசி யோகம், சக்ரா யோகம், ராஜ யோகம் சொல்லி நம்ம பிரிச்சுக்கிடுறோம். நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல பிரிச்சு வச்சிருக்கிறோம். நமக்கு பசி என்ற உணர்வு ஒன்று. ஆனால் அந்த பசியை போக்கிக்குள்ள நம்ம தினசரி ஒரே சாப்பாடை சாப்பிட்றது இல்லை. ஒரு நாள் இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாள் தோசை சாப்பிட்றோம், ஒரு நாள் பூரி சாப்பிட்றோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிட்றோம். அதே மாதிரி யோகம் என்ற பசி, ஆன்ம பசி இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுக்கு யோகம் என்ற ஒரு உணவு தேவைப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது கிடையாது. எல்லாரும் யோகத்துக்கு வரணும் அப்படின்லாம் கிடையாது. அவன் தான் வாழக்கூடிய வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்து, தன்னுடைய மனதையும் உற்று நோக்கி பார்த்து, தன்னுடைய சூழ்நிலையும் உற்று நோக்கி பார்த்து, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு சலிப்பு, இது உண்மையான இப்படிதானா, இது எங்க போகுது, உண்மையில நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும் போது அவனை அறியாமல் அவன் யோகத்துக்கு தான் வந்தாக வேண்டும். யோகத்துக்கு வரக்கூடிய ஒரு மனிதனால் தான் தன்னுடைய மனதையும் உடலையும் அப்படி டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்த்து அந்த என்லைட்மெண்ட் அட்டைன் பண்றதுக்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு உதவக்கூடிய ஒரு துறை தான் யோகத்துறை. அந்த யோகத்துறையில ஒரு முக்கியமான பயிற்சி சக்ரா யோகம். அந்த சக்கரங்கள் என்பது என்ன? நம்ம சக்கரங்களை குறித்த பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தாலும் சக்கரங்கள் என்பது மனித உடலில் முழு பிராணசக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனித உடலை சுற்றி பிராணசக்தி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஹோல் பாடியில பிராணா இருக்குது. ஒவ்வொரு செல்களிலும் பிராணா இருக்குது. எல்லா பிராணாவும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு பிராண உடலாக நமக்கு காட்சி அளிக்கிறது. நம்முடைய உணர்வு இந்த உடலை பயன்படுத்துவதற்காக எத்தனிக்கும் போது நம்மை அறியாமல் சில பகுதிகளை நம்முடைய நினைவு போய் குவிய ஆரம்பிக்குது. மனம் எங்கு செல்கிறதோ அங்கு சக்தி சுழல ஆரம்பிக்கும். இப்ப நீங்கள் ஒரு ரோஜாவை எடுத்து சிந்தித்து பாருங்கள். இப்ப நீங்க கண்ணை மூடி ஒரு ரோஜாவை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனம் புருவ மத்தி சக்கரத்திற்கு வருகிறது. யாரும் உங்களை புருவ மத்திக்கு வான்லாம் சொல்ல மாட்டாங்க. இயற்கையாகவே நீங்கள் ஒரு ரோஜாவை கற்பனை செய்யும் போது உங்களுடைய கவனம் புருவ மத்திக்கு வந்துடுது. இது நேச்சரா நடக்குது. அப்போ முழு உடலிலும் பிராணன் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உங்க கவனம் புருவ மத்தி சக்கரத்துக்கு சிந்தனை செய்யும் போது, புருவ மத்தி சக்கரத்துக்கு வரும்போது, உங்களுடைய கவனம் இங்க வரும்போது இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய பிராணவானது இங்க சுழல ஆரம்பிக்கிறது. இப்படி சுழண்டு கொண்டே இருக்கும். அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சக்கரங்கள் என்று அழைக்கின்றோம். இதே மாதிரி எல்லா சக்கரமும் ஒரு பதிஞ்ச விஷயத்தை காட்சிப்படுத்தும் போது தொண்டையில ஒரு விசுத்தி சக்கரம், பழமையான விஷயங்களை அல்லது கடந்த கால விஷயங்களை அசை போடும் போது நமக்கு இங்க ஹார்ட் சக்கராக்கு வருது. இப்படி ஒவ்வொரு உணர்வு நிலைக்கு ஏற்றாறு போல நம்முடைய கவனம் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த பகுதியில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தியானது அங்கு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. மன உணர்வுகள் உடலை கருவியாக பயன்படுத்த எத்தனிக்கும் போது, உடலை குறித்த சிந்தனைக்கு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய சக்தியானது அந்த இடத்தில் சுழற்சியை ஏற்படுத்துகின்றன. இதுவே சக்கரங்கள். ஒரு மனிதனுக்கு மூலாதாரம் என்ற ஒரு சக்கரம் ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம். மூலாதார சக்கரம் தான் அடிப்படை சக்கரம். மூலாதாரம் வலிமையா இருந்தா மற்ற சக்கரங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆயிடும். மூலாதார சக்கரம் எந்த அளவு தூய்மையாகவும் வலிமையாகவும் இருக்கோ அந்த அளவு அவனுடைய லௌகீக வாழ்க்கையும் சரி, ஆன்மீக வாழ்க்கையும் பேலன்ஸா இருக்கும். மூலாதார சக்கரம் எனர்ஜி கம்மியா இருந்தா அவனுக்கு லௌகீக வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்காது. அந்த லௌகீக வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அப்போ மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவனுடைய லௌகீக வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவனுடைய செக்ஸுவல் லைஃப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவனுடைய பிசிக்கல் பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லை அவனுடைய ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மூலாதார சக்கரம் என்பது ஒரு பேலன்சிங் சக்கரா என்று சொல்லலாம். நம்முடைய உணர்வு உணர்ச்சிகள் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும்போது நீங்க மூலாதாரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய உணர்வு உணர்ச்சிகள் பேலன்ஸ் ஆகி நிதானத்துக்கு வரும். மூலாதார சக்கரத்துல வலிமை குறைந்து சக்தி இல்லாமல் மற்ற சக்கரங்களில் அதீத சக்தியாக இருக்கும் போது நீங்கள் வந்து சில கேரக்டர்ல ரொம்ப டாமினேட்டடா இருப்பீங்க. ஒரு பேலன்சிங்கே இருக்காது. அந்த கேரக்டர்ல நீங்க ரொம்ப பதட்டமா பயமா இருப்பீங்க. பட் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர மாட்டீங்க. அப்போ மூலாதாரம் என்ற ஒரு சக்கரம் ஒருத்தருக்கு முக்கியமான சக்கரம். அதை நாம் ஸ்டிமுலேட் பண்ணணும்னா நீங்க நல்லா கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து நல்ல மூச்சை இழுத்து
ஓம் லம் அப்படிங்கிற மந்திரம். ஓம் லம் அப்படிங்கிற மந்திரத்தை உங்க கவனத்தை மூலாதாரத்துல வச்சுட்டு ஒரு 27 முறை செய்துட்டு அந்த இடத்த நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா மூலாதார சக்கரம் வந்து நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். மூலாதார சக்கரம் என்பது நம்முடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். அதனால சரியான அதில் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் வந்து நம்ம நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து தலை உச்சியிலேருந்து ஒரு நேர் கோடு போட்டிங்கன்னா நம்முடைய கருவாய்க்கும் எருவாய்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் மூலாதார சக்கரமாக இருக்கிறது. நீ ஒரு தண்ணியை எடுத்து ஒரு அப்படி நல்லா சுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, வாளியில் உள்ள தண்ணியை ஸ்பீடாக கை வச்சு சுத்துனீங்கன்னா அந்த தண்ணி சுழற்சி எடும்போது அதனுடைய நடுவு மையத்தில் பள்ளம் ஏற்படுவது போல மூலாதார சக்கரம் என்பது ஒரு மனிதனுடைய ஹைட்டில் ஒருத்தன் ஹைட்டாக இருக்கான். அந்த ஹைட்டில் அவனுடைய ஹைட்டுக்கு நேராக அவனுடைய சென்டராக ஒரு கோடு போடணும். அவனுடைய ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இடையில ஒரு கோடு போடணும். போட்டீங்கன்னா அந்த இடம் சந்திக்கக்கூடிய புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளியில் மூலாதாரம் இருக்கிறது. இப்போ முழு உடலிலும் பிராணன் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பிராணனுக்கான ஒரு மையமாகவும் மூலாதார சக்கரம் இருக்கிறது. பிராணசக்தியினுடைய மையமாகவும் மூலாதாரம் இருக்கிறது. ஆகவே மூலாதார சக்கரம் மிகவும் வலிமையான சக்கரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.